சார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமி பிறப்பன் வலைசையில் இருக்கேன். முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம். நான் எல்லா பதிவும் போடுறப்போ நிறைய முருக பக்தர்கள் கேட்பீங்க, எப்படி முருகர் பேசுவார், எப்படி முருகர் உத்தரவு கொடுப்பாரு, எப்படி முருக சக்தி வேலை செய்யுதுன்ட்டு. அது ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுற மாதிரி கூட பேட்டி கொடுத்துலாம் நான் பார்த்துருக்கேன். நான் வேறு இந்த அரசியல் பாதையிலேருந்து ஆன்மீக பாதை வந்ததுக்கப்புறம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு முருகர் கொடுத்த உத்தரவில் எதையும் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு ஒரு பெரிய பதில் சொல்கிற மாதிரி ஒரு முருகப்பெருமான் ஒன்று அதிசயம் பண்ணார். அது இன்றைக்கி பண்ணார், திங்கக்கிழமை. கண்டிப்பாக இந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும், பதிவு பண்ணணும்னு சொல்லி அந்த காணொலி எடுக்கிறேன். என்னென்னா, முருகர் இருக்கார், எப்படி இருக்காருன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். திங்கக்கிழமை நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன். திங்கக்கிழமை அதிகாலை தியானம் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை ரணபலி முருகரை போய் பார்க்க போகிறேன். எப்பயுமே நான் ஒரு முருகர் கோயில் போனால் அந்த முருகர் கோயிலுக்கு மட்டும்தான் போவேன். அதை தாண்டி வேறு எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். அதிகாலை தியானத்தில் என்ன வருதுன்னா, பாம்பன் சாமிகளுக்கு போகணுன்னு சொல்லி என்னை ஒரு சக்தி பிடிச்சி தள்ளுது. பாம்பன் சாமிக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து இங்கே முதல்ல உள்ளே போகும்போது யாருமே கிடையாது. இங்கே அபிஷேகம் பண்ணுற ஐயா வந்து அபிஷேகம் நடந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இங்கேயே தியானம் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சு கூட்டம் போனதுக்கப்புறம் தான் நம்ம தனியாக பார்க்கணுன்னு சொல்லி தனியாக பார்த்து அவர்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பிறப்பன் வலசை கோயிலேருந்து பேசுகிறோம், இந்த கோவிலோட அபிஷேகம் பண்ணுறவரோட குழந்தை தெய்வ குழந்தை, வாய் பேச முடியாது, காது கேட்காது, அந்த குழந்தைக்கு வந்து நான் சொல்லும் போதே எனக்கு வந்து உணர்வு, அந்த குழந்தைக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது, அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம். அப்போ நான் ஒரு டாக்டர் நம்பர் அனுப்பி பார்க்க சொன்னேன். பட் ஏதோ ஒரு காலதாமத சூழ்நிலை அவங்களால போக முடியல. இதில் என்ன பெரிய அதிசயம் முருகர் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து இன்னைக்கு இவங்க தான், இந்த அம்மா தான். இந்த அம்மா இன்றைக்கி திங்கக்கிழமை வர வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சக்தி இவங்களை இங்கே வர வச்சு நான் முருகரை பார்த்துட்டு ரிட்டன் வெளியில் வந்து இன்னைக்கு கிளம்பும் போது கரெக்டாக இந்த அம்மா வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணி, என்னை ஞாபகம் இருக்குங்களா, நான் தான் பேசினேன், அந்த தெய்வ குழந்தைக்கு இந்த மிஷின் இந்த தெய்வ குழந்தைக்கு அந்த மிஷினே கேட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த தெய்வ குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தான் முருகருக்கு அலங்காரம் பண்ணுமா. அந்த குழந்தை தான் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். முருகர் பாருங்கள் எப்படி சேர்த்து எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், இப்போ அந்த குழந்தைய தான் பார்க்க போகிறேன். முருகர் சக்தி இப்படி தான் இயங்குது, முருகர் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் பேசுகிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், திருச்சியில் ஒரு முருக பக்தன் கஷ்டப்பட்டால் சென்னையிலேருந்து ஒருத்தர் அனுப்புவார். ராமநாதபுரத்தில் ஒரு முருக பக்தன் கஷ்டப்பட்டால் சென்னையிலேருந்து என்னை வந்து அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் இந்த தெய்வ குழந்தைங்க சொன்னது முருகர் தான். முருகா சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த அம்மா தான். எனக்கு அண்ணாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதை விட கிஷோருக்கு இங்கே கிடைக்க போகுதுன்றது அதை விட சந்தோஷமா இருக்கு. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. உங்களுக்கு நன்றி. எனக்கு வந்து சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன்.